எந்த சூழ்நிலையிலயும் உங்களை பிரிய விட்டுட கூடாதுங்கிறது மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருந்தது. அதனாலதான் உன்கிட்ட வந்து அப்படி பண்ணாத, பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் சொல்றத எங்க கேக்குற, நீ பிடிவாதமா இருந்த. அந்த கோவத்துலதான் அடிச்ச. அதுக்காக நான் அடிச்சத சரின்னு நியாயப்படுத்த விரும்பல. அடிச்சது தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட எத்தனை தடவை வேணாலும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. நீ நல்லா வாழணும் தேவி. விக்னேஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ நேசிச்சு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் தான் விக்னேஷ். ஏதேதோ காரணங்களாலையும் தப்பான புரிதல்களாலையும் நீங்க இப்ப பிரிஞ்சிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க 2 பேரும் சேர்ந்துருவீங்க. உங்களை சேர்த்து வச்சிட முடியும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். ஆனா அது வரைக்கும் நீங்க பிரியாம இருக்கணும். இந்த விவாகரத்தால உங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உரமும் இல்லன்னு முடிவுக்கு வந்துருச்சுன்னா நான் நினைச்ச எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே சேரவே முடியாதுன்னு நான் ரொம்ப பயந்தேன். நீ விக்னேஷ் கிட்ட இருந்து பிரியணும்னு முடிவெடுத்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சமயத்துல கூட ஏதோ ஒரு கோவத்துல அப்படி ஒரு முடிவெடுத்துட்ட. கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்க 2 பேரோட கோவம் குறைஞ்சிரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான வாய்ப்புமே கிடைக்காம போயிடுச்சு. அடுத்து எதிர்பார்க்காத மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் விக்னேஷ்க்கும் இடையில நிறைய பிரச்சனைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு பக்கம் உங்க அத்தை வேற. விக்னேஷ் மேலதான் முழுக்க முழுக்க எல்லா தப்பும் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர் பண்ண ஒரே தப்பு, வேதவள்ளி அத்தை பேச்ச வேத வாக்கா நம்பி அவர் எடுக்கிற தப்பான முடிவுகள் மட்டும்தான். தன்னோட அம்மா சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லி அவர் நம்புறாரு. அவர் பண்ண சில முட்டாள்தனங்கள் தான் இன்னைக்கு நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே. ஆரம்பத்துல இருந்தே நீயும் விக்னேஷும் ஒன்னு சேர்றதுல வேதவள்ளி அத்தைக்கு விருப்பமே இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அதிருப்தியாலையும் தப்பான அபிப்பிராயத்தாலையும் தான் அவங்க நம்மள வெறுத்துட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் அவங்க உன்னையும் விக்னேஷையும் சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உங்களுக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம். அத நீ புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்க விக்னேஷ்க்கு ஒரு நேரம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நீ யாருக்காக யோசிக்கிறியோ இல்லையோ, கவனுக்காக யோசி. நீங்க எடுக்கிற முடிவுனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டின்னு உங்க 2 பேரோட உறவுக்கு அடிப்படையாவும் ஆதாரமாவும் இந்த உலகத்துல பிறப்படுத்த குழந்தைதாங்கிறத நீ உணரணும். அந்த குழந்தையோட வாழ்க்கையும் எதிர்காலமும் அம்மா அப்பாவான உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. காசு பணம் சொத்து சொகம்னு எதுவுமே இல்லாம கூட ஒரு குழந்தைய வளர்த்துட முடியும். ஆனா அம்மா அப்பாவோட அரவணைப்பு இல்லாம ஒரு குழந்தைய வளர்த்துட முடியாது. அப்படி வளர விட்டுறவும் கூடாது. அப்பா அம்மாங்கிற அந்த 2 உறவுகளை மட்டும் அடிப்படையா நம்பி அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதுல அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தரோட அரவணைப்பு இல்லாம வளர்ந்தா கூட அந்த குழந்தை ரொம்ப ஏங்கிடும். டிவோர்ஸ் வாங்கிட்டா உன் குழந்தைய உன்கிட்ட கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்ற. அப்படி கூட்டிட்டு வரதுனால அந்த குழந்தைக்கு அவனோட அம்மாவோட பாசம் கிடைச்சிரும். ஆனா அப்பாவோட பாசமும் அரவணைப்பும் கிடைக்காதுல்ல. அத நீ புரிஞ்சுக்கணும்ல. தான் குழந்தைக்கு அம்மாங்கிற உறவே தேவையில்ல, அப்பா மட்டும் இருந்தா போதும், குழந்தைய சந்தோஷமா வளர்த்துட முடியும்னு அன்னைக்கு விக்னேஷ் எடுத்த அந்த தப்பான முடிவை இன்னைக்கு நீயும் எடுத்துறாத. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 உறவுமே முக்கியம். அந்த வகையில உன் குழந்தை ஒரு
அப்பா இல்லாத குழந்தையா மாறிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன்.